மலேசியாவில் கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையில் புதிதாக HIV தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 54 விழுக்காடு குறைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு மொத்தம் 3185 பேர் புதிதாக HIV தொற்றுக்கு உள்ளாகியதாக குறிப்பிட்ட அவர் 2023ஆம் ஆண்டில் 3222 எண்ணிக்கையை காட்டிலும் இது குறைவு என்று தெரிவித்துள்ளார். அதேவேளையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி ஓரின சேர்க்கை மற்றும் இருபாலின உறவுகள் மூலம் 2037 பேர் புதிதாக HIV தொற்றுக்கு உள்ளாகியிருக்கும் நிலையில் 2023ஆம் ஆண்டு இதன் எண்ணிக்கை 1995ஆக இருந்ததாக தெரிவித்துள்ளார். எனவே 2023ஆம் ஆண்டை ஒப்பிடுகையில் அது 2 விழுக்காடு அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளையில் 2024ஆம் ஆண்டில் ஊசியை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக HIV தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 77 பேர் என்றும் 2023ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை 87ஆக பதிவாகி இருந்ததாகவும் டாக்டர் ஜுல்கிஃப்லி தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.